அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா நபர்களுக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு காணொளி. மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நீதிமன்ற தீர்ப்பை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். கட்டாயமாக அனைவரும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு முறையாவது காவல் நிலையத்தை அவன் போய் அணுகிடுவான். காவல் நிலையம் போகாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த காவல் நிலையம் மூலம் அவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேருகள்ல அந்த காவல் நிலையம் போகாம அவர்களுடைய வாழ்க்கையை முழுமை பெற வைக்க முடியாது. இதே மாதிரி ஒருத்தர் ஒரு காவல் நிலையத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு, காவல்துறையால். அந்த நபர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். காவல்துறையால் நான் ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டேன், மனித உரிமை மீறலுக்கு உட்பட்டேன். அவர்கள் மீது யாரெல்லாம் என்னை அடிச்சு துன்புறுத்தினாங்களோ, இரவு நேரத்துல காவல் நிலையத்துல வச்சு என்னை சித்திரவதை செய்தார்களோ, அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எஸ்பிக்கு உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். இவரு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வடமதுரை என்ற காவல் நிலையத்துல பணிபுரியக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி மற்றும் தங்கப்பாண்டி ஒன்று SSI தங்கப்பாண்டி மற்றும் ராஜகணேஷ் என்கக்கூடிய ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர், இந்த 3 பேரும் என்னை சித்திரவதைப்படுத்திட்டாங்க. அவங்க மீது எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் திண்டுக்கல் அவர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனுவை விசாரணை செய்த SM சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு அந்த மனுதாரருக்கு சாதகமாக அமையல. அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இதை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. அது அவருக்கு சாதகமான அமையல. ஆனால் மற்ற நபர்கள் அனைவருக்குமே இந்த தீர்ப்பானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு பாதகமா இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பானது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் இந்த சரவண பாலகுருசாமி அப்படிங்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சிவில் டிஸ்பியூட் இருந்துச்சு. இதை நீதிமன்றம் மூலம் நாங்க தீர்வு கண்டுகிட்டோம். அந்த அழகர்சாமி மற்றும் அந்த நாகராஜ் அப்படிங்கிறவங்க மணல் திருடுனாங்க, கரண்ட் திருடுனாங்க, தண்ணியை திருடுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது பல இடங்கள்ல நான் புகார் கொடுத்தேன். அதன் சம்பந்தமாக அவங்க மீது 2,36,000 ரூபாய் அவதரமும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நேரங்கள்ல அவங்களுக்கு எனக்கு ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல வந்த புகார் மனுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர், அந்த SSI மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வழக்கு பதிவு செய்வதற்காக ஒரு பேரம் பேசப்படுது. இது எல்லா இடத்துலும் நடக்கக்கூடியதுதான். இதை விட என்னை விட இந்த தீர்ப்புல SM சுப்பிரமணியம் அவர்கள் பயங்கரமான ஒரு இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்கும் காவல் நிலையத்துல, நீங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த தீர்ப்புலதான் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கட்டாயமாக அங்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் 18 மாதங்களுக்கு அதை நீங்க பாதுகாக்கணும். கட்டாயமாக அங்க 18 மாதங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புலதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த தீர்ப்பை எடுத்து இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த இவங்க அந்த காவல் நிலையத்துல பேரம் பேசப்படுது பாத்தீங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு 2 லட்சம் பேரம் பேசுறாங்க. ரெண்டாவது, இவர் கொடுத்த புகார் மனுவுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செய்வதற்கு 3 லட்சம் பேரம் பேசப்படுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட அந்த 3 லட்சம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த காவல் நிலையத்துல. சரி, ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கோங்க. தள்ளுபடி பண்ணிட்டு 2,50,000 லட்சம் ரூபாய கொடுங்க, நம்ம வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் உடன்படல உடனே இவர் மீது என்ன பண்றாங்க, 23/1/2021 அன்று காவல்துறை சித்திரவதையை உட்படுது. இவர் காவல்துறை சித்திரவதைக்கு உட்படுறாரு. காவல் நிலையத்துல இரவு நேரங்களை அடைத்து வைத்து இவரை சித்திரவதைப்படுத்துறாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து இந்த மொபைல் போனு, பணம் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுட்டு ஒரு சட்டவிரோதமாக இவரை அடைச்சு வச்சு சித்திரவதைப்படுத்திருக்கிறாங்க. இதை அவர் என்ன பண்றாருன்னா, உடனடியாக அந்த குற்றச்சாட்டுகளை தொகுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு புகார் மனு கொடுக்கிறாரு. இந்த விஷயத்துல அவருக்கு எதனால அவருக்கு இந்த வழக்கானது சாதகமாக அமையல, பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் இதுல சொல்லி ஆகணும். நம்ம ஒவ்வொரு வழக்கையும் எடுத்து நம்ம படிச்சு பார்த்து
இதுல என்னெல்லாம் தவறு நடந்திருக்கு, இனி வரும் காலங்களில் இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நம்மளுடைய நோக்கம். அப்ப இந்த வழக்குல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இவர் இந்த காவல்துறை கஸ்டடியில அவருக்கு ஏற்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராக அந்த துறை சார்ந்த அலுவலருக்கு புகார் மனு கொடுக்கல. இந்த ஒரு விஷயம்தான் இவருக்கு இந்த வழக்குல பாதகமாக அமைஞ்சிருச்சு. அப்ப இவர் என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு காவல்துறை சித்திரவதைக்கு உட்பட்ட நபர்கள் உடனே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக ஒரு புகார் மனுவை நீங்க தயார் செய்யணும். புகார் மனுவை தயார் செஞ்சு சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இல்ல அந்த சரகத்துடைய டிஐஜி, ஐஜிக்கு நீங்க அனுப்பணும். அதுல என்ன குறிப்பிடணும் அப்படின்னா, என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீங்க குறிப்பிட்டு கீழே வந்து குறிப்புன்னு போடுங்க. எனக்கு நடந்த அனைத்து அநீதிகளுக்கும், மனித உரிமை மீறல்களுக்கும், இந்த கொடுஞ்செயல்களுக்கும், இந்த சித்திரவதை நடந்ததுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவு தான் ஆதாரம். ஆகையால் இந்த புகார் மனுவை பெற்றவுடன் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய தாங்கள் அந்த வீடியோ பதிவை வந்து நீங்க எடுத்து பாதுகாத்து வைக்கணும். இது சம்பந்தமாக எனக்கு உங்கள் மூலம் நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில், சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், துறை மீது ரீதியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய காலகட்டத்துக்கு, நீதிமன்றத்தை இல்ல மனித உரிமை ஆணையத்தை நாட வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும். ஏனால் நீங்க 15 நாள் 30 நாள்ல இருக்கும் சொல்றீங்க. நான் நடந்த மறுநாளே உங்களுக்கு புகார் மனு கொடுத்துட்டேன். அப்படியானால் நீங்க அதை எடுத்து வைக்கணும். வைக்காத பட்சத்தில் மறைமுகமாக இந்த குற்றத்தை நீங்க ஒப்புக்கொண்டதாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பாதுகாத்து வைக்க சொல்லி நீங்க முன்னாடி அனுப்பிடணும் புகார் மனுவை. நீங்க இதுல எந்த ஒரு காலதாமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் அனுப்பாதன் காரணம் தான் பல நபர்களுக்கு அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க முடியாம அந்த வழக்குல பாதகமான ஒரு முடிவு எட்டப்படுது. அதை இவர் செய்ய தவறிட்டாரு. உடனே இவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்றாரு. இந்த பிரமாண பத்திரத்தை எடுத்துக்கொண்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாதனால இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல, ஆனால் ஒரு உறுதிமொழி பத்திரம் பிரமாண பத்திரத்தை நீங்க தாக்கல் பண்றீங்க, அதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்னவோ பண்ண, ஆனா ஒரு ஆதாரம் கூட இல்ல. இந்த ஆதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை மிகுந்த மன வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு, பொது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வெறும் குற்றச்சாட்டு மட்டும் போதாது. அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டது, நீதிபதி சொன்னதை நான் சொல்றேன். பொது அதிகாரிகள் மீது, இந்த பொது ஊழியர்கள் மீது நீங்க வாய் வாக்காக நீங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, இல்ல எழுத்து மூலமாக சொல்ல, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். அப்படி இல்ல உங்க வழக்கை பொறுத்தளவு. அதுக்கடுத்து இந்த பொது அதிகாரிகள் வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி தங்களுடைய கடமைகளை விடாமுயற்சியுடன் நியாயமான முறையில் நீங்க செய்ய கடமைப்பட்டவர்கள். உங்க மீது எந்த விதமான ஒரு சந்தேகமோ ஐயப்பாடு வரக்கூடாது. இவர் லஞ்சம் கேட்கிறாரு, இவர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாருன்னு சொல்லி யாருமே அதை நினைக்க கூடாது. பொதுமக்களுக்கு நீங்க கடமை செய்ய வந்திருக்கீங்க, பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. நீங்க பொதுமக்கள்னா உங்களுக்கு எஜமானர்கள், நீங்க அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள். அதனால் நீங்க உங்க மீது எந்த விதமான ஒரு குற்ற செயல ஒரு ஐயப்பாட வரக்கூடாது. அத்தகைய குற்றச்சாட்டுகளை எழுப்புவதற்கு எந்த விதத்திலும் நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. நீங்க வாய்ப்பை ஏற்படுத்த பட்சத்துல கட்டாயமாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல் நிலையத்திலேயோ அல்லது வேறு எந்த துறைகளிலோ பொதுமக்கள் அணுகும் போது தங்கள் குறைபாடுகள், தங்கள் கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கறத அவங்க உறுதியாக நம்பணும். எதுக்கு அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனா போனா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்ல தாலுகா ஆபீஸுக்கு போனா இன்று போய் நாளைக்கு வேணா அலக்களிப்பாங்க, நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாது, நம்ம புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்ற ஒரு நினைப்பு மக்கள் மத்தியில வரக்கூடாது, பொதுமக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல வந்து அவரு மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுதாரர் வந்து ஆணித்தரமாக தீர்க்கமாக சொல்றாரு, எனக்கு உண்மையிலே காவல்துறை சித்திரவதை நடந்துச்சு, என்ன ஒரு மருத்துவமனை கூட அழைச்சிட்டு போல, ஒரு மருத்துவ உதவி பெறுவதற்கு கூட எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தல அந்த காவல்துறை, அதனால வந்து இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுல சொல்றது என்னன்னா, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற வீடியோ பதிவு மட்டும் சொல்றாரு, வேற பதிவு ஆவணங்கள் எதுவுமே இல்ல. ஆனால் இன்று வந்து நாங்க அதை கேட்கும் போது அரசு தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த காவல் நிலையத்தில் 15 நாள் முதல் 30 நாட்கள் வரைக்கும் தான் அந்த வீடியோ பதிவு இருக்கும், அது தானாக அடுத்தடுத்த நாட்கள்ல அழிஞ்சுக்கிட்டே போயிடும், எங்களால் அதை சேகரிக்க வைக்க முடியல, அதனால இவர் கேட்கக்கூடிய நாள்ல இருக்கிறது அழிஞ்சு போச்சு. இது எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய காவல்துறை சூப்பரா சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு
எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலன்னு சொல்லும் ஒண்ணு. இல்ல அப்படின்னா அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லும். ஆனால் இப்படி ஒரு வழக்குல நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் இதுல சொல்லி கொடுக்குறேன். ஒரு டிப்ஸாவே நீங்க எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்க அந்த ஃபுட்டேஜ கேட்கும்போது அன்றைய தினம் காவல் நிலையத்தில் வீடியோ வந்து வேலை செய்யல, பழுதடைஞ்சு போய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க அடுத்து என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யல அப்படின்னா, அதை பழுது செய்வதற்கு, பழுது பார்ப்பதற்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கு நீங்க ஒரு கொட்டேஷன் வாங்குனீங்க, யார்கிட்ட நீங்க உங்க ஹையர் அபிஷியல்கிட்ட புகார் தெரிவிச்சீங்களா, இது வந்து பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்கள் பழுதாகி இருக்கு, அப்ப இத்தனை நாட்கள் பழுதானதை நீங்க பார்க்கலையா, அப்ப இதை சரி செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் அதை கண்காணிப்பதற்கு ஒரு ரிஜிஸ்டர் போடுவீங்கல்ல, எழுதுவீங்கல்ல ஒரு டைரி, அதே மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு ஏதாச்சும் ஒரு ஆவணம் பராமரிக்கப்படுறதா, அந்த ரிஜிஸ்டர்ல நீங்க எழுதியிருக்கீங்களா, இது இந்த மாதிரி பழுதாயிடுச்சு இத்தனாம் தேதி, இதுக்கு இந்த ஒரு கம்பெனில வந்து சர்வீஸ் பண்றதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம், கொட்டேஷன் வாங்கியிருக்கிறோம், இது மாதிரி வாரம் சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் ஒரு தகவல் இருந்தா கொடுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பதிவை அழிச்சிட்டு வயரை கட் பண்ணிருக்கீங்க, கேமராவில் இருக்க ஹார்ட் டிஸ்க தூக்கி இருக்கீங்க. இது மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடும். இதை நம்ம அடுக்கடுக்கா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதா, செய்திகள்ல பாக்குறோம், நீதிமன்றத்துல பாக்குறோம், எல்லாமே நடக்கும். காவல்துறை இந்த மாதிரி நடந்தா ஒண்ணு வேலை செய்யாது கேமரா, இல்ல ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடும். அந்த ஒரு சூழ்நிலையில இவங்க வந்து 15 முதல் 30 நாட்கள் தான் இருக்கும், இது அதனால அழிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது அந்த எஸ்.எம். சுப்பிரமணியம் அந்த நீதியரசர் ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் தெரியாதா, உச்ச நீதிமன்றம் பரம்வீர் சிங் சைனி மற்றும் அந்த எதிர்மனதாக இருக்கக்கூடிய பால்ஜித் சிங் இந்த வழக்குல கீழே இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசையும் ஒண்ணு சேர்த்து ஒரு தீர்ப்பு வழங்குச்சு உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அனைத்து காவல் நிலையங்களிலும் அந்த வீடியோ பதிவுகள் 18 மாதங்கள் வரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கணும். அந்த 15 நாள் இருக்கு, 30 நாள் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப அந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியாதா, அது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் வந்து குறிப்பிடுறாரு. இந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சிசிடிவி பதிவுகள் இரவு நேரங்களில் அது பதிவு செய்யக்கூடிய ஒரு நைட் வெர்ஷன், அதாவது இரவு நேர காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய அளவுல அந்த கேமராக்கள் இருக்கணும். ஏன்னா நைட்டு வந்து இல்ல சார் நைட் வெர்ஷன் கிடையாது, அதனால எங்களுக்கு ஆள் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதையும் தாண்டி ஆடியோ பதிவு இருக்கணும், கட்டாயமாக ஒரு தெளிவான ஆடியோ பதிவு கூடிய ஒரு கேமராவை நீங்க பொருத்தணும். ரெண்டாவது கரண்ட் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது, கரண்ட் இல்லாதனால இந்த வீடியோ வேலை செய்யல, சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது. கரண்ட்டுக்கு பதில் சோலார் விளக்குகளை, சோலார் மூலியம் நீங்க அதுக்கு நீங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். கரண்ட் கட் ஆச்சுன்னா உடனடியாக அந்த சோலார் வந்து அது மூலமாக வந்து கரண்ட் அதுக்கு கிடைச்சு அது வேலை செய்யணும். இதெல்லாம் பின்பற்றப்படுது அப்படிங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை படிச்சு பார்த்தா எனக்கே இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா, ஆனா எங்கேயுமே இது நடைமுறையில் இல்லையே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அந்த வழக்கிலேயே அந்த நீதியரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க 19 ஒரு ரிட் மனுவை கொடுத்துட்டீங்க, இது மீது நாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா இந்த பொது அதிகாரிகளின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் சட்டப்பூர்வமாக செயல்திறன் கொண்டதாக இருக்கும் பட்சத்துல, அவங்க சட்டப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிற இருக்கும் பட்சத்துல நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியதாக இருக்கும்ல, அப்படியெல்லாம் வழங்கிட முடியாது. சில நேரங்கள்ல காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொய் புகார்களும் வரும். அது சம்பந்தமாக அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம உத்தரவிட சொல்லி வரும். ஆனா அப்படி நம்ம அதை செஞ்சிட முடியாது. ஏன்னா நீங்க எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கல. கடைசி வரைக்கும் நீதிமன்றம் பேசினது என்னன்னா, இந்த ஆதாரம் கொடுக்கப்படல, இதனால் நாங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கறது தான் இந்த நீதிமன்றம் வந்து பதிவு செஞ்சுட்டே வருது. ஏற்கனவே இந்த வழக்குல அந்த நீதிமன்றம் வந்து சோமோட்டாவாக 2 பேரை சேர்த்திருக்கு. 5வது மற்றும் 6வது பிரதிவாதியாக யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி 2 பேரை சேர்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தளவு நாங்க தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம். இதன் அடிப்படையில ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நீங்க குறைந்தபட்சம் 18 மாதங்கள் அந்த வீடியோ பதிவுகளை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்துங்க, இதுக்கான ஒரு ஃபண்டை ஒதுக்குங்க. சரி 18 மாசம் வேண்டாங்க, ஏற்கனவே உங்க காவல்துறை ஒரு டிஸ்கவுண்ட் கொடுச்சுல வழக்கு பதிவு செய்யிருக்கு 3 லட்சத்துல இருந்து 2 லட்சம் மாதிரி, அது மாதிரி உங்களுக்கு நாங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அட்லீஸ்ட் 1 வருஷம் ஆச்சு நீங்க பாதுகாத்து வைங்க. 18 மாதங்கள் வேண்டாம், 6 மாசத்தை கழிச்சுட்டு 12 மாசங்களுக்கு நீங்க இதை பாதுகாத்து வைங்க.
இப்படி பாதுகாத்து வைக்கும் பட்சத்துல உங்கள் மீது எந்த விதமான அலிகேஷன் வராது. வந்துச்சே வந்து வீடியோ பார்த்துட்டு போங்கப்பா, வீடியோல இருந்துச்சுன்னா தண்டனை கொடுங்க, இல்ல அப்படின்னா எங்க மீது வீணான ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்காதீங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து அதை நிறுவுவதை ஒரு குழு அமைங்க, அந்த குழு மூலம் அது நிறுவப்படுவதை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதுல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றம் 3/4/2018 இந்த தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு எண் பாத்தீங்கன்னா 2302/2017 என்ற வழக்குல சிசிடிவி கேமராக்கள் நைட் வெர்ஷன் கேமராவா இருக்கணும், நல்ல டெக்னாலஜியோட இருக்கணும், இந்த டெக்னாலஜி உள்ள கேமராவை பத்தி 18 மாதங்கள் வரைக்கும் நீங்க அதை பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லுச்சு. இதன் அடிப்படையில காவல்துறையில ஒரு அரசாணை இயற்றப்படுது. அந்த அரசாணை எண் பாத்தீங்கன்னா 65 நாள் 7/7/2021 ஒரு அரசாணை இயற்றி அதன் அடிப்படையில ஒரு குழு அமைக்கிறாங்க. மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஒரு குழு அமைச்சு 9/2/2022 இந்த குழு அமைச்சு இந்த குழு வந்து அனைத்து காவல் நிலையத்திலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுவதை உறுதி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப குழு வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போய் சிசிடிவி கேமரா முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கு, அங்க இருக்கிற கேமராக்கள் எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதுல பொருத்தப்பட்டிருக்கு, அதுல நைட் விஷன் கேமரா இருக்கா, ஆடியோ இருக்கா, வீடியோ தெளிவாக தெரியுதா, எந்தெந்த இடங்கள், அதாவது இதை விட ஒரு டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு டெக்னாலஜியா, காவல்துறை ஒரு டெக்னாலஜி என்ன தெரியுங்களா, கேமரா இல்லாத இடத்துக்கு அந்த கைதியை தூக்கிட்டு போகும், அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் மாடி படிக்கட்டு கீழேயோ இல்ல படிகள் ஏறக்கூடிய அந்த ஸ்டேர்கேஜ்லயே வச்சுதான் சித்திரவதையே படுத்துறாங்க. இதெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாட்டீங்க. இப்ப காவல்துறை கேமரா இருக்கிற இடத்துல எங்கேயும் சித்திரவதைப்படுத்துறாங்க இல்ல, தனியா தூக்கிட்டு போயிருந்தாங்க, தூக்கிட்டு போய் மாடிப்படி கீழே தான் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, அவங்க ஆசை தீர என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க. இதுதான் காவல்துறை சித்திரவதை. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், இன்று நீங்க செய்யக்கூடிய தவறு நாளைக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும். நீங்க நல்லா வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த காக்கி சட்டையை போட்டோன்னே உங்களுக்கு ஒரு வீரம் வருது பாத்தீங்களா, அந்த வீரத்திலையும் நீங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்ககிட்ட சட்டம் இருக்கிற ஒரு தைரியத்திலையும் நீங்க அப்பாவி மக்களை நீங்க அடிக்கிறது துன்புறுத்துதெல்லாம் இன்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நாளை உங்கள் சந்ததியில இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நாளைக்கு இந்த இது அதாவது இன்னைக்கு செய்யக்கூடிய தவறு இப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிருது ரிசல்ட். அதனால இந்த சித்திரவதைக்கெல்லாம் நீங்க கர்மாவை சேர்த்துக்கிட்டே வரீங்க. உங்க குடும்பத்துல இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இது சாபமாவே நீங்க எடுத்துக்கோங்க. ஆனால் காவல்துறை பார்க்கக்கூடிய நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்கீங்க, நான் யாரும் தப்பாலாம் சொல்லல. இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்துல பொதுமக்களை தாக்கி துன்புறுத்தக்கூடிய காவலர்கள் வந்து அது நீங்க அந்த பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து அப்படி பாவத்தெல்லாம் சம்பாதிக்காதீங்க. ஏன்னா இந்த உங்களுக்கு சம்பளம், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ், உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகள் படிக்கிறது, உங்க வீடு கட்டி நீங்க குடியிருக்கிறது, நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் இந்த பொதுமக்கள் கட்டுற வரியில கிடைக்கக்கூடியது. இப்படிப்பட்ட பொதுமக்களை அடிச்சு துன்புறுத்துவதற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுல எந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? இதெல்லாம் வந்து தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி என்ன உங்களுக்கு கோபம்? அப்படி உங்களுக்கு கோபம் இருந்தா சுவர்ல போய் மண்டையாட்டு முட்டிக்கோங்க, முட்டி நீங்களே கோபத்தை தீர்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல புண்ணிய கணக்குல வராது. மனதளவுல நான் ஒரு வேதனையில நான் சொல்றேன். நானும் அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நபர் என்றதுனால என்னெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த அளவுக்கு நான் பேசுறேன். என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் பண்ணுவீங்க எல்லாமே தெரியும். ஆனால் நீங்க வந்து உங்க தலைமுறைக்கு ஒரு பாவத்தை விட்டுட்டு போகாதீங்க, நல்லதை செஞ்சுட்டு போங்க. அதனால் வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகள் 18 மாதங்கள் அல்ல 1 வருடம் வரை கட்டாயம் பராமரிக்கணும்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு நகலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன். மீண்டும் இதுபோல் காணொலியில சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.